இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. கூப்பிடுறாங்க, போயா போய் விருது வாங்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீதான் எங்கேயுமே கை நீட்டாதான் நன்னடத்துக்காக விருது கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா போயா. What is this? Who is Veerasamy? நீ என்ன வீராசாமியா? நாயுடு வீராசாமி. நான் அதை கேட்கல. உன் இனிஷியல் என்னையா? கே வீராசாமி. You stupid! Middle கே வீராசாமிக்கு இல்ல, ஏ வீராசாமிக்கு தான். Damn man! Sorry sir. ஜவுளி 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 ஜவுளி. ஏ ஜவுளி, மூட்டை இறக்கி வையே. என்னென்ன இருக்கு? சின்னாலப்பட்டி சேலை, ஜக்கம்பட்டி ஜாக்கெட், பட்டுக்கோட்டை பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு, சாலவமான சட்ட துணி இருக்கு, ஆண்டி வெட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா, அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வாங்கிட்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வாங்கிட்டு போறா? வெறும் சிரிக்கி. இந்த சிங்கத்துக்கு ஜிப்பா தைக்க 30 ரூபா தள்ளி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. பேர் என்னமா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு போறாளுங்க? ஒரு ஆளு வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. கலை அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடற்கறாளுங்க போச கட்ட சிரிக்கீங்க. எனக்கு கடன் எல்லாம் வேண்டாம். ஏன் துரைக்கு என்ன இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் கொடுக்கட்டுமா? ஏன் அள்ளிநகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களா? அள்ளிநகர் அன்றாயிரம் விலை ஜாஸ்தி. 2 அன்றாயிரம் 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ? இவ்வளவு கட்டண பேசுறா? இது பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். டேய், கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே. யோ, கேளவியா? இது ஓஞ்சலையா? ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கயா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி, நீ போ. கையடா சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் ஃபுல்லா பாக்கியம் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் ஃபுல்லா பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறாள் வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தார் ஐயாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க.
அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கலுமா நிக்கிறேன்? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போது தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய் அவனை தோட்டத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன்னு சொல்லு. போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய். பரதேசி எந்திரா மேல எந்திர. மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை. ஏண்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய் மெதுவா பேசுற. உனக்கு தாண்டா செவிடு, எனக்குமா செவிடு? நான் ஏன் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏண்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நானா 4 மூமுடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 மூமுடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார் சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க்யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்கு, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. Sir, I'm a BCom graduate, sir. பரவாயில்ல, போர்ட படி. Sir, I know all languages. Tamil, Telugu, Kannadam, Malayalam, Tulu. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? இரண்டாவது லைன்ல 3வது எழுத்து. க. என்னது? மா.
ஓ சார், இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இந்த வெளியே ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கமான் மேன் சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேன். செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு. வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே, அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கிரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா. கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு வேலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100 140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்குறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. தங்கமான மனுஷன். டே வீராசாமி சாமி, பின்னாடி போலி ஜீப் வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. ஏண்டிய மிருதங்க தூக்கி வெளியே இருக்க? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை ஒடிச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது. உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம். இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த பீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அந்த துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலக்கா? எது? இதான். இதுக்கு பேர் டோலக்கா? இது டோலக்கா? யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலக்கா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா. இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன என்ன புல்லாங்கல் சத்தம் மாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. என்னடா படத்து பேரு? அது பசங்களா இங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் இருந்தாலும் மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கிறான்? டேய் பரவா ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழ 100 போஸ்ட் அடிச்சிருக்க, அது என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம். இங்க வா. டேய் நீங்க போடா. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு? என்ன அது அகத்தியர்? சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற எதுவும் சண்டை படமும் உனக்கு கிடைக்கலையா?
அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கெல்லாம் பொட்டிக்கு 50,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க எங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. பார், நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30-12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை. வணக்கம் ராசுகுட்டி. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க. ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம், கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சுக்க வேண்டியதுதான். தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது. ஏன் சோத்து கிடையாது? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. கையடியா. சரி, குழம்பு ஊத்து. மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏடி தாயமா, உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி கேக்குதியா? இருந்தியா? பொண்டாட்டியா? ஐயோ, நான் எங்க விழுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே பண்ணிட்டு இருக்க? காத்துட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைத்தான். இந்த பார், இப்ப வந்துடுறா. ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தானே, நீ எப்படி அவசரப்படுறா? ஐயோ, ஏன் சார்? எஸ். இவங்க உங்க வீட்டுலயா இல்ல கூட வந்தவங்களா? நோ நோ நோ, ஐ அம் a bachelor. அவங்க யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார். இங்க எனக்கு மறைக்குது, முன்னாடி உட்காந்துக்கலான்னு கேட்டேன். ஹலோ சார், முன்னால ஒரு சீட் காலி இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோங்க. நோ நோ நோ, எனக்கு இங்க உட்காந்து பார்த்தா தான் ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்பா? ஆமா. இரு, இப்படி உட்கார். ஏன்? யோ, உனக்கு வேண்டிய சினிமா தானே, இங்க உட்காந்து பாரு, தெரியும். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். நான்சென்ஸ். ஏய், எதுக்கு சிரிக்கிற?
இல்ல மாமா, தான் ஆடாட்டியோ தன்னோட சதையை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். இது அது இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே அதாக்கும். என்னைய பயங்கரமான ஆள்யா நீ. சரியான நாட்டுக்கட்ட இதே நிமிஷம் செட்டப் பண்ணிட்டியே. ஜெய் ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலையிலிருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன? அங்க இமயமலை மாறீங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதுதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலை ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன். எந்த கோட்டையை பிடிக்க இப்படி சிந்தனை பண்ற? ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தால பாதிக்கப்பட்ட ஜனங்க பசியாலையும் பத்னியாலையும் சாகுறாங்க. ஐயோ பாவம். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒரு சின்ன ஆசை. ஐயா, ஆசை சொன்ன உடனே எனக்கு அவன ஞாபகத்துக்கு வருது. வந்து எனக்கு புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுல புடவை இருக்கா? ஓ இருக்குதே. நான் கட்டி விடுவா? கட்டி விடு. பதிலுக்கு என்ன தருவேன்? இதெல்லாம் வேணாமா? பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? பின்ன சும்மா புடவை கட்டி விடுவாங்க. புடவை கட்டுறதுதான் எங்க தொழில். I am a great specialist in saree dressing and designing. அப்படின்னா புடவை கட்டுறதுல கை தேர்ந்தவன். எஸ், எனக்கு கூடி சீக்கிரம் டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க. மேலை நாடுகள்லாம் எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி, கிராக்கி மேல கிராக்கி, கிராக்கி யோசிக்கிறா. தொப்புளுக்கு கீழே புடவை கட்டினா ஒரு ரேட்டு, தொப்புளுக்கு மேல புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கன்னி பெண்களுக்கு புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கல்யாண ஆணுங்களுக்கு கட்டினா ஒரு ரேட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்ப புடவை கட்டுறதுக்கு என்ன வேலை அது சொல்லு முதல்ல. 100 ரூபாய் நோட்டு ஒரு கட்டு இருக்கா? இருக்காவா? பீரோ நிறைய கட்டிக்கிட்ட அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு தடவை புடவை கட்டினா ஒரு கட்டு தரணும். 10,000 ரூபாயா? பின்ன இது இந்தியன் ரேட், சீப் அண்ட் பெஸ்ட். போ. யாருக்கு தெரியாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. ஆதாரத்துக்கு ஆயுதத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு. இந்த பணம், இந்த புடவை கட்டி விடு. முதல்ல இதெல்லாம் அவுத்து போடு. கிசுக்கு துட்டு வாங்கினீல, நீயே அவுத்து. அவுக்கிறதுக்கு தனி ரேட். அவுக்கிறதுக்கு தனி ரேட்டா? அது நாளைக்கு தர முடியாது, இன்னைக்கு கொடுத்தாதான். எனக்கு அவுத்துக்கு தெரியும், நானே அவுத்துறேன். முதல்ல அந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோ. போட்டியா? போற போக்க பார்த்தா உள்ளூர் வடைய வெளியூர் காக்கா கொத்திக்கிட்டு போயிட போட்டுக்குது. நாம தியாகி ஆயிடும். என்னாச்சு என்னாச்சு? இதுக்குதான் உறவு நாள் தெரியணும்ன்றது.
உட்காருப்பா. உட்காரியா விடுறா. நான் பால் வியாபாரம் பண்ண மாடு வாங்கணும், ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட எந்த பேங்க்ல இருந்தா யார் கொடுத்தா என்ன, எனக்கு வேணுங்கிறது துட்டு. டவுன்ல ஜீவனோட தோஸ்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தோஸ்து 2000 ரூபாய் பணம் கடனா கொடுத்துக்கிறானா. அதே மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற. அவன் எப்படி திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அத்தாட்சியா? பால் வியாபாரிங்கிறதுக்கா? நீ என்ன செய்யற, ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற. இந்த அப்பா மாட்டை கூட்டி வந்துட்டேன். இந்த ஜோடுத்தால பாலக்கர நான் கண்ணால பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா? யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கனே. நேத்து கூட ராமசாமி, கோயின்சாமி, குப்சாமி 3 பேருக்கு பால் ஊத்திருக்கனே. அப்படியா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுலயா? ஆமாப்பா, செத்துட்டாங்க. செத்ததானப்பா பால் ஊத்த முடியும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா? ஊத்துறாரு தினம் எங்களுக்கு எல்லாம். தலையோட மனசு புண்படாம 2000 கடனா கொடுங்க. சில்லறையா கொடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும். அதாவது 4 பேரா பிரிச்சு எண்ணினா உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே, அத சொல்றேன். எங்க பேங்க்ல கடன் வேணும்னா 2 பேர் உத்தரவாத கழித்து போடணும். அவ்வளவுதானே. பௌர்ணமி, வளர்பிற 2 பேரும் கை நாட்டு வைக்கடா. கை நாட்டா? படிச்சவங்க கழித்து போடணும். இவங்க படிப்புக்கு என்ன குறைச்சல? இவன் 4வது 3 வருஷம், இவன் 3வது 4 வருஷம். இந்த படிப்பெல்லாம் போறாதுப்பா. யோ, இவன் படிப்பு உள்ளவன் குத்துற முத்திராலதான் கோட்டால போய் மந்திரி சபையிலேயே குந்திக்கிறான். இத பாருப்பா, இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது. சொத்து இருக்கிறவன் இல்ல சொந்த வீடு இருக்கிறவன் ஷூரிட்டி கொடுக்கணும். வீடு இருக்கிறவன் தானே. இவனுக்கு 2 வீடு இருக்குது. எங்க இருக்குது? இந்த ஊர்ல பெரிய வீடு, பக்கத்து ஊர்ல சின்ன வீடு. நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க்குக்கு அடமானம்னு முத்திரை குத்துவோம். மாட்டு முதுகுல தானே. நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திரை குத்து சார். எனக்கு சரி, மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? எங்களை கேட்டா நீ முன்ன பின்ன மாடு பாத்துக்கிறியா? சட்ட பாச்சாடா, நீ வா மாடு பாக்கலாம். வா வா. டாய் சார புச்சாடா. இதுதான் சார் மாடு. நல்லா பாரு, கொம்புக்குது, வாளுக்குது. யோ, இது ஆண் மாடியா பெண் மாடு இல்ல. இது எப்படியா பால் கறக்கும்? உனக்கு ஆண் மாட்டுக்கும் பெண் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல? 10 இருக்கும்போது இஸ்தினு தலைவரே கவனியில இரு, சமாளிக்கிறேன். சார், இத்தனை வருஷமா பால் வியாபாரம் பண்றேன், எனக்கு ஆண் மாட்டுக்கும் பொன் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது ஆண் மாடுதான். இதை வச்சுக்கிட்டு எப்படியா பால் கறப்ப? இது ஆண் மாடுதான். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். வீட்டுல நிறைய பொன் மாடுங்க இருக்குது, அதுங்க பால் கறக்கும். அத வண்டியில போட்டு எடுத்துட்டு போத்தால அதுக்கு தான் ஆண் மாடு. இது தேராதரா. நீ மாட்டை இஷ்ட ஆத்த ஊத்துலாம். வா. குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்து சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சு. என்ன எகிரல, என்ன ஜம்பிங்க! சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில
என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு. வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆமா ஐயா, இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னிட்டீங்களே. அதனால தானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய ஆஞ்சநேயா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாம? வேண்டாம் மாமா. பாலாவை சாப்பிட. டேய், ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ, அந்த புத்தகமா? படி. குடுற. சாப்பிடுமா, சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நான்சென்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட, இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நான்சென்ஸ்னா என்னடா? என்னடா? நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? நீங்கெல்லாம் யாரு? தெரியல. டீச்சர். டீச்சர்ஸா? உங்க ஸ்டூடண்ட்க்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் பால். பி ஃபார் பால். பி பார் பால். சி ஃபார் கேட். இல்ல, சி பார் சீட்டு கட்டு. இருங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஐயா படிக்காத ஆளுன்னு சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. வேற யாராவது எங்க ஐயாவை மடக்கி போட்டாங்கன்னா? யூ ஷட் அப் ஐ சே. சவிக்கமா இருக்கீங்களா? நேரத்துக்கு வட்டி விட்டுறாங்களா? பொண்ணுத்தாயி சாமியார கவனிச்சியா? ஏய், உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம் கேக்குது. சாமி, இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனானே குப்புசாமி, அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழிக்கிற? சாமி, நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனித்தோட பேசுறேன். சாமி, புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த கொப்புசாமி கொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனம், அதுல என்னடா அளந்து போடுறது?
போடா. சுவாமி, விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைப்பீங்க? டேய், அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொன்னுடுவேன். போடா போ. பாத்துட்டு வந்தீங்களா? உட்காருங்க, நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி. 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. உங்க பேர் என்ன? ஜெயராம. என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? ஆய், எதிர்த்து பேசுனே எனக்கு பிடிக்காது. டேய் பொடியா, 1973ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980ல பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். சரியா சொல்லிட்டேன். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரை பைத்தியம் இருக்கு. அதுக்கு வயசு 24. அரை பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. நல்ல பதில், நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொன்னதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபாய். என்னங்க இது? உங்க 100 ரூபாய்னு சொல்லிருக்கணும். 100 ரூபாய். நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்ல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும். பைத்தியம், இன்டர்வியூ வைக்க ஒரு முறை வேண்டாம்? தப்பி தவறி என் தலைமையில விழுந்திருந்தா போன உயிர் உங்க அப்பனாடி கொடுப்பா. கிறுக்க மாட்டோம். ஏய், எங்க அம்மாவை சொன்னா எனக்கு பொறுக்காது. ஏய், என்ன கேட்காம நீயே வெட்டின? நீ வா, அவளை பார்க்காத. பைத்தியம். வாங்க, அங்க போ. சட்டைய கலட்டு. எதுக்கு? சட்டைய கலட்டு. பனியன கலட்டு. ஏய், ஆய், வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. இப்ப உன் பலத்தை பார்க்கணும். டிவில பார்த்தனே, ஏசியாட்டிக் 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு தூக்கு. படியா தூக்கிட்டியே. யார்கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? ஏன் முழிக்கிற? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு
வாழைத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன்னா இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா. பாத்தியா முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? அழுவுற? சமாதி அடைஞ்சிட்டார். அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவர் செத்த போது எத்தனை சில மாட்டம் கரகாட்டம் தார தப்பட்ட ஓலம் பாரி. அவருக்கு உலகத்துல 5 சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷ்யன் 3க்கு போனான், திரும்பி வரல, 4வது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கிங்க. அண்ணனை போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பார் பார், பட்டணம் பார். அம்மா, என்ன ஆச்சரியம்! இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார், அவரோட 4வது சிஷ்யன் வந்திருக்காருமா. அவரை வர சொல்லு. ஏய், எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்து அனுப்புனாரா? இல்லைங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்கு இங்க வர்றாரு? ஐயா கூப்பிடுங்க. டேய், பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல? ஆமாண்ணே. ஒய் ஆக்கச்சுரு ஜுருவரப்பாய், நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெல்லிங் அப்புசாமி. ஒய் டேய் புளியங்கட்ட அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி அந்தட்டுமா? வேணாம் வேணாம், நானே சொல்றேன். இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்து குளிக்க போனேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல வேணாம் வேணாம், நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன். அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போகணும். சாமி, என் அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோவிச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி. அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகுறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னு அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சீங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். என்ன 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 மந்திரம் சாமி? அது இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். புடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. வேணாம், வாங்கிக்கிறேன். நான் வரேன் சாமி. ஐயோ, காலை வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, வசமா நான் மாட்டிட்டேன்டி. ஜமீன்தார் என் குரலை கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஐயா, ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ. ஏண்டி குடுக்கலாட்டு நிக்கிற? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. ஐயோ அம்மா, யப்பா. பயப்படாதியா. ஒண்ணு செய்யலாமா? நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஏய், ஓகே மூக்கு மேலேயே குத்துரு.
ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூடவே ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தானடி நான் இத்தனை பாடுபட்டேன். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிற வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன், ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு நீங்க. பொழைச்சுக்குவேன். டேய் அது என்னடா மந்திரம்? ஆளமக்கிற காலமக்கிற ஐயா வந்துருச்சு. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா ஐயா. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. ஹலோ. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chaku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம். அப்பா வரும்போதே சொல்லி அனுப்பிச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவ எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல M.Com. M.Com? ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல. அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி M.Com போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. உங்க அப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க B.Com, நான் M.Com. அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். Thank you. ஏன் சாமி அந்த சாமிக்கு மூஞ்சி பூரா முடி முளைச்சிருக்கு? சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏன் சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு தான். ஏய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்லை பண்ண, சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றா. சாமி, ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி, நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாமி, மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனில ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்கார்ந்துரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்டா. போடா. ஏன் சாமி குப்புசாமி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி தரமுன்னு கூட்டி போனீங்க, இப்ப என்னடா நீங்க? ஏன் சாமி அந்த மலை மேல உட்கார்ந்த சாமி என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா. போடானா போடா. சாமி புணுத்தாய் வருது, புணுத்தாய் வருது, புணுத்தாயி, புணுத்தாயி, சாமி புணுத்தாயி.
நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துட்டார் போல இருக்கு. அதான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. என்னங்க 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 என்ன இவ சாமியார் என்னத்தான் கூப்பிட்டுருப்பா? பொண்ணு தாயி பொண்ணு தாயி பொண்ணு தாயி பொண்ணு தாயி பொண்ணு தாயி பொண்ணு தாயி வந்துட்டீங்களா? என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. பொண்ணு தாயி என்னங்க பண்றது? பொண்ணு தாயி இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்க எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இல்லீங்க என்னங்க அவரே ஏங்க இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த? அவ என் பொண்டாட்டியா? இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷங்கிறியா? பயா நீ போமா. நீங்க வாங்க நம்ம போறோம். அடிபட்டு சாகாத, மரியாதையா போயிடு. இப்பதான் போலீஸ் சாமியார பிடிச்சதா பேப்பர்ல படிச்சேன். ஒன்னையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய் என்ன மிரட்டுறியா? நான் தாண்டா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். என்ன சந்தேகமா இருக்கா? பாக்குறியா? அண்ணே இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒத்த மீச குப்புசாமி. குப்புசாமியா? இந்த நாயகனை ஏமாத்தினியா? வந்துட வேண்ட அதை பண்றேன்னு எங்கிட்ட காசு வேற வாங்கினியா? விடக்கூடாது. ஏய்யா வெக்கமா இல்ல? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? வேலை விட்டு செய்யறேன் வேலை தானே. வாயம் பின்னாடியே வா. 2 பேருக்குமா? உன் குடும்பத்துக்கே தர்றேன். இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்?